திரு நாம் தமிழர் கட்சியின் திரு சீமான் அவர்கள் பல்வேறு விடயங்களை குறித்து அவர் நேற்று பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார். நான் முதலமைச்சர் ஆனால் என்ன நடக்கும் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அந்த வரிசையில் அவர் முதலாவது சொன்ன காரியம் வரவேற்க வேண்டிய விடயமாக இருந்தது. என்ன சொன்னார் என்றால், என்னுடைய அமைச்சரவையில் அல்லது என்னுடைய மந்திரி சபையில் யாரெல்லாம் மந்திரிகளாகவோ அமைச்சர்களாக இருக்கிறார்களோ அவருடைய பிள்ளைகளெல்லாம் கட்டாயமாக அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளையை சொல்லியிருக்காரு. அது ஒரு வரவேற்க வேண்டிய விடயமாக தான் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய அதாவது இந்த நம்ம அண்டை மாநிலங்கள்லேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு கண்டிஷன் மாதிரி, ஒரு ஃபைல் மாதிரி, இது மாதிரி ஒன்று கொடுக்கணும் அப்புறம் நிறைய கருத்துக்களை திரு நாம் தமிழர் கட்சி சீமான் நேற்று அவர் பேசியிருக்கிறார். அதை மிக வரவேற்க வேண்டியது. இன்னும் அரசியல் நான் என்னுடைய ஆட்சியில் மாபெரும் மாற்றங்களை செய்வேன், சிலதை தான் சொல்லியிருக்கேன், பலதை நான் சொல்லவில்லை என்றும் சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி ஒரு வெற்றி நிச்சயம் என்பதை.